எதிலிருந்து வந்ததாக இருந்தாலும் அவர்களின் நீதிநெறி கோட்பாட்டிற்கும் சிறிய நான் என்ற உங்கள் தனித்துவத்தை எண்ணாதீர்கள், அதனை விட்டுவிடுங்கள் என்பதுதான் மைய கருத்தாக இருக்கிறது. இத்தகைய உன்னதமான நீதிநெறி கருத்து இருந்தாலும் தங்கள் தனித்துவத்தை விட வேண்டும் என்று நினைக்கும் போது சிலர் அஞ்சி நடுங்குகிறார்கள். முழுக்க முழுக்க சுயநலமற்ற, தனக்கென்று எதையும் நினைக்காத, தனக்கென்று எதையும் செய்யாத, தனக்கென்று எதையும் பேசாத ஒருவனை பற்றி எண்ணி பார்த்து அவனது நான் எங்கே இருக்கிறது என்று சொல்லும்படி இந்த சிறிய நான் என்பதை பற்றி கொண்டிருக்கும் ஒருவனிடம் கூறுங்கள். சுயநலம் அழிந்தவனின் தனித்துவம் எங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லட்டும். தனக்கென்று நினைத்தும் செயல்பட்டும் பேசியும் இருக்கும் வரைதான் ஒருவனுக்கு நான் என்ற எண்ணம் இருக்கும். பிறரை, அண்ட சராசரங்களை, எல்லாவற்றையும் மட்டுமே உணரும்போது அவனது நான் அது எங்கே இருக்கிறது? அது ஒரே அடியாக மறைந்துவிட்டது. எனவே கர்மயோகம் என்பது சுயநலமின்மை மற்றும் நற்செயல்களை செய்வதன் மூலம் சுதந்திரம் பெற வைக்கின்ற ஒரு நீதிநெறி கோட்பாடாகும், ஒரு நெறியாகும். கர்மயோகி எந்தவிதமான கோட்பாட்டையும் நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனுக்கு கடவுளிடம் கூட நம்பிக்கை வேண்டும் என்பதில்லை. ஆன்மா எது என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தத்துவங்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. சுயநலமின்மையை உணர வேண்டும் என்ற சிறப்பான சொந்த லட்சியம் அவனுக்கு உள்ளது. அதை அவன் தன் சொந்த வழியில் நிறைவேற்றிக் கொள்ளவும் வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த உண்மை அவன் முன் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் ஞானி தன் அறிவின் மூலமாகவும் அக விழிப்புணர்வின் மூலமாகவும் பக்தன் தன் அன்பின் மூலமாகவும் தீர்வு காணுகின்ற அதே பிரச்சனையை ஒரு கர்மயோகி எந்தவிதமான கொள்கை மற்றும் கோட்பாட்டின் துணையின்றி வெறும் செயலின் மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டியவனாக இருக்கிறான். இப்போது அடுத்த கேள்வி வருகிறது. செயல் என்பது என்ன? உலகத்திற்கு நன்மை செய்வது என்பது என்ன? நம்மால் உலகிற்கு நன்மை செய்ய முடியுமா? சரியாக சொல்வதானால் உலகிற்கு உதவி செய்ய முடியாது. சாதாரண நிலையிலிருந்து சொல்வதானால் உதவி செய்ய முடியும். நிரந்தரமான நன்மையை நாம் உலகத்திற்கு செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியுமானால் உலகம் இப்போதுள்ள நிலையில் இருந்திருக்காது. நாம் ஒரு மனிதனின் பசியை 5 நிமிடங்களுக்கு தீர்த்து வைக்கலாம். ஆனால் அவனுக்கு மறுபடியும் பசி எடுக்கவே செய்யும். ஒருவனுக்கு நாம் எவ்வளவு இன்பங்களை அள்ளி வழங்கினாலும் அவையெல்லாம் கன நேரத்திற்கே நிலைக்கும். திரும்ப திரும்ப வருகின்ற இந்த சுக துக்கம் எனப்படுகின்ற காய்ச்சலை நிரந்தரமாக குணப்படுத்த யாராலும் முடியாது. அழியாத இன்பம் என்ற ஏதாவது ஒன்றை உலகத்திற்கு கொடுக்க முடியுமா? கடலில் ஏதாவது ஓரிடத்தில் வெற்றிடத்தை ஏற்படுத்தாமல் அலைகள் எழ முடியாது. மனிதனின் தேவைகளையும் ஆசைகளையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்ல பொருட்களின் ஒட்டு மொத்தம் எப்போதும் ஒரே அளவில்தான் இருக்கிறது. அதை குறைக்கவோ கூட்டவோ முடியாது. இன்று நாம் அறிந்துள்ள மனித இனத்தின் வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே துன்பங்களையும் இன்பங்களையும், இதே சுகங்களையும் துக்கங்களையும், இதே உயர்வு தாழ்வுகளையும் எப்போதும் நாம் காணவில்லையா? அன்றும் இன்றும் சிலர் பணக்காரர்களாகவும், சிலர் ஏழைகளாகவும், சிலர் உயர்ந்தவர்களாகவும், சிலர் தாழ்ந்தவர்களாகவும், சிலர் ஆரோக்கியமாகவும், சிலர் நோயாளிகளாகவும் தானே இருக்கிறார்கள். இந்த வேற்றுமைகள் பழங்காலத்தில் எகிப்தியர்களிடமும் கிரேக்கர்களிடமும் ரோமானியரிடமும் இருந்தது போலவே இன்று அமெரிக்கரிடம் உள்ளது. வரலாற்றை பொறுத்தவரையில் இவை என்றும் ஒரே போல்தான் இருக்கின்றன. சுக துக்கங்களின் இந்த நீக்க முடியாத வேற்றுமைகளின் கூடவே அவற்றை நீக்குவதற்கான போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் காண்கிறோம். பிறரது வாழ்க்கை பாதையை சமன்படுத்தி சீராக்குவதற்காக கடினமாக பாடுபடுகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்களையும் பெண்களையும் வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டமும் தந்துள்ளது. ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றார்கள்? பந்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடித்து விளையாட மட்டுமே நம்மால் முடியும். உடம்பு நிலையில் வேதனைகளை விலக்கினால் அது மனத்தின் நிலையில் செல்கிறது. தாந்தே காட்டும் நரகத்தை போல் உள்ளது இது. அங்கே கருமிகளுக்கு தங்க கட்டி ஒன்றை கொடுக்கிறார்கள்.
அவர்கள் அதை உருட்டி உருட்டி ஒரு மலை உச்சிக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சிறிது தூரம் மேலே கொண்டு சென்றதும் அது உருண்டு கீழே வந்துவிடும். பொற்காலம் பற்றிய நமது பேச்சுக்கள் எல்லாம் சிறுவர்களைப் போல கேட்க மிகவும் சுவையாக உள்ளது. அதற்கு மேல் அவற்றிற்கு மதிப்பு இல்லை. பொற்காலம் பற்றி கனவு காண்கின்ற எல்லா நாடுகளுமே அந்த காலம் வரும்போது அதன் மேன்மையான அம்சம் எல்லாம் பிறரை விட தங்களுக்கு வரவேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் பொற்காலத்தை பற்றிய அற்புதமான சுயநலமற்ற கருத்தாகும். நம்மால் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியாது. அதுபோலவே வேதனைகளையும் அதிகப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இன்ப துன்பங்களின் மொத்த அளவு எப்போதும் ஒன்று போலவே இருக்கும். நாம் செய்வதெல்லாம் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கும், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கும் அதை தள்ளுவதுதான். ஆனால் அது எப்போதும் ஒரே அளவாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் அப்படி இருப்பது அதன் இயல்பு. ஏற்றமும் இரக்கமும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உலகத்தின் இயல்பு. அப்படி இல்லை என்று கருதுவது சாவே இல்லாமல் வாழ்வோம் என்று கூறுவதை போன்றது. சாவே இல்லாத வாழ்வு என்பது சிறிதும் பொருளற்றது. ஏனெனில் வாழ்வு என்றால் அதில் சாவு என்பதும் அடங்கியே உள்ளது. அதுபோலவே இன்பம் என்றால் அதில் துன்பமும் அடங்கியே உள்ளது. விளக்கு எரியும் போது அழிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அதனுடைய வாழ்க்கை. நீங்கள் வாழ்வை விரும்பினால் அதற்காக ஒவ்வொரு கணமும் செத்துக்கொண்டே இருக்க வேண்டும். வெவ்வேறு கோணங்களில் பார்க்கப்பட்ட ஒரே பொருளின் வெவ்வேறு தோற்றங்களே வாழ்வும் சாவும். ஒரே அலையின் வீழ்ச்சியும் எழுச்சியுமே அவை. இரண்டும் சேர்ந்து ஒரு முழுமையாகின்றன. ஒருவன் வீழ்கின்ற பக்கத்தை பார்த்துவிட்டு துன்ப நோக்கு உடையவனாகிறான். மற்றொருவன் எழுகின்ற பக்கத்தை பார்த்துவிட்டு இன்ப நோக்கு உடையவன் ஆகிறான். சிறுவன் பள்ளி செல்கிறான். தாயும் தந்தையும் அவனுக்கு வேண்டியதையெல்லாம் கவனித்துக் கொள்கிறார்கள். அவனுக்கு எல்லாமே ஆனந்தமயமாக இருக்கிறது. அவனுடைய தேவைகளும் சொற்பமே. அவன் எல்லாவற்றையும் இன்பமயமாக காண்கிறான். வயதானவனோ பல்வேறான தன் அனுபவங்களின் காரணமாக பரபரப்பின்றி இருக்கிறான். அவனது உற்சாகம் பெருமளவு தணிந்து விடுகிறது. அதுபோலவே நாற்புறமும் அழிவின் சின்னங்களே காணப்படுகின்ற பழைய நாடுகள் புதிய நாடுகளை விட உணர்ச்சி குன்றே காணப்படுவது இயல்புதான். இந்தியாவில் 1000 ஆண்டுக்கு நாடு 1000 ஆண்டுக்கு காடு என்ற ஒரு பழமொழி உள்ளது. இவ்வாறு நாடு காடாவதும் காடு நாடாவதும் எங்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்க்கின்ற பக்கத்தை பொறுத்து மக்களை இன்ப நோக்கு அல்லது துன்ப நோக்கு கொண்டவர்களாக ஆக்கத்தான் செய்கிறது. அடுத்து நாம் எடுத்துக்கொள்வது சமத்துவ கருத்து. இந்த பொற்கால கருத்துக்கள் மனிதர்களை வேலையில் ஈடுபடுத்துவதற்கு சிறந்த தூண்டு சக்திகளாக விளங்கி வருகின்றன. கடவுள் இந்த உலகை ஆள்வதற்கு வரப்போகிறார், அதன் பின் எந்தவிதமான வேற்றுமைகளும் இருக்காது என்று இந்த கருத்தை பல மதங்களும் தங்கள் ஒரு அம்சமாக பிரச்சாரம் செய்கின்றன.